உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஆண்டு ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம். அதனோடு சேர்ந்து நட்சத்திர பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேசராசியில். அடுத்து 2ஆம் இடமான ரிஷபராசியில் காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் அப்படிங்கிற 4 கிரகங்கள் அமர்ந்த நிலை. அப்போ காலபுருஷனின் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்த நிலை. அடுத்து காலபுருஷனின் 6ஆம் இடமான கன்னி ராசியில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா காலபுருஷனின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. அவரோட இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரனும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இத்தகைய அமைப்போட பார்த்தீங்கன்னாக்க 3 கிரக பயிற்சிகளும் இருக்குது. அது என்ன மாதிரி கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான், அதே நேரத்தில் சுக்கிர பகவான், அதே நேரத்தில் சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பயிற்சி நடக்குது. எப்படி பயிற்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் தேதி புதன் பகவானும், அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புதன் பகவானும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க யார் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவானும் மாறுறாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் மாறுறார். சுக்கிரன் 12ஆம் தேதி மாறுறார். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மாறுறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் 15ஆம் தேதி மாறுறார். ஸோ இந்த கிரக பயிற்சி மாற்றத்தாலும் எவ்விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இருக்கின்ற கிரக அமைப்புகளையும் கிரக பயிற்சி, இந்த 3 கிரகங்களின் பயிற்சியாலும் என்ன விதமான பலன்கள் யாராருக்கு எந்தெந்த ராசிக்கு சாதகமாக பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல் முறையாக பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு நிறைய ஜாதகங்களை நம்ம வீடியோ மூலமாக நிறைய ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களோட அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா லக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்லி வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதோட மட்டும் இல்லைங்க, இப்போ கமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வீடியோக்களுக்கு பல்வேறு விதமான கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அனைத்துமே ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான ராசிக்கு உண்டான புது பலனாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ புது பலனாக பார்க்கணும். ஒவ்வொரு ராசியிலையும் பல்வேறு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜீவ சாதகத்தை பார்க்கறது அப்படிங்கிறதும், தசாபுத்தி அமைப்புகள் வலிமையாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு, இந்த கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி 100% உங்களுக்கு தெளிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கோச்சார பலன் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் ஜீவ சாதகத்தில் ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இல்லை, அதாவது
பாதக அதிபதியோட தசாபுத்தி நடக்குது அல்லது சாதகமான தசாபுத்தி இல்லை அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு செயல்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, என்ன நிகழ்வு இருக்குது, என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு ஜீவசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல் இந்த கோச்சார பலனை எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த பலன்கள் உங்களுக்கு மாறுபடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கோச்சார பொது பலனாக இப்போ பார்த்துருவோம். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். வாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2024 ஆண்டு ஜூன் மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களோட ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துல நல்ல வலிமை பெற்று ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருந்திருக்கு. அப்போ தைரியம், வெற்றி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்துருந்தார். அப்போ ராகுவோட செவ்வாய் சேர்ந்துருந்து அந்த இடத்தையே கெடுத்துட்டாங்க. என்ன மாதிரி கெடுத்துட்டாங்க அப்படின்னா எண்ண ஓட்டங்கள் சரியில்லை, நினச்ச காரியங்கள் நடக்கலை. அதே நேரத்தில் பூர்வீகத்தில் குடும்பத்தில் ஒரு சிக்கல், குழந்தைகளிடத்தில் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு தன்மை, இந்த மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா சகோதர உறவுகளில் சிக்கல், முறிவு, மனஸ்தாபங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நேர்ந்து வந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே அடியோடு மாறுது இந்த மாதம். ஏன்னா இந்த 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ராகுவை விட்டுட்டு இவர் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறார். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல யார்? உங்களோட ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று கம்பீரமாக இருக்கார். அப்போ என்ன செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் இப்போ 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், கடன், எதிரி, சத்ரு, அதே நேரத்தில் நோய், அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பகை உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தனது ராசிநாதன் இருக்காரே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூப்பராக அமையும். இதுவரையும் நல்ல படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், வேலை மாற்றிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல தொழில் வாய்ப்பு அமையணும் அப்படின்னு சொல்லி வேலை சார்ந்து தொழில் சார்ந்து முயற்சி பண்ணுற அனைவருக்குமே நல்ல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம், நிரந்தரமான வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ராசிநாதன் 6ல் இருக்கிறதுனாலையும் என்னென்னா உங்களையே நீங்கள் கெடுத்துக்க கூடாது. சில எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும், எதிர்மறை உணர்வுகள் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வழிபாட்டின் மூலமாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உங்களுக்குள்ள ஒரு சிறப்பான ஒரு கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து வேறு என்ன? 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அப்போ வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வீடை கட்டணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கடனை வாங்கினீங்க அப்படின்னா வீட்டை கட்டிடலாம். ஏன்னா ராசி அதிபதி 6ல் இருக்கார். அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அப்போ கடன் வாங்கி வீட்டை கட்டுறது, இந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சுகஸ்தானத்தை கெடுத்தாலும் அந்த சுகஸ்தானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ பின்னோக்கி வரப்போகிறார். முன்னோக்கி போனவர் பின்னோக்கி வர்றாரு. அது எப்படின்னா நவம்பர் 15ஆம் தேதி வரையும் சனி வக்ரமாகிறார். அப்போ பின்னோக்கி வரப்போகிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி, வீடு, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், அனைத்து விஷயத்தையும் நீங்கள் சரி செஞ்சுக்க
முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வேறு என்ன விஷயங்கள் இருக்குது? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குழந்தை பாக்கியம், குழந்தை சார்ந்த விஷயங்களில் கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பாக்கியஸ்தானங்கள் கெட்டு போய் வருது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் அது குரு வீடு அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு பாதிப்பு அதில் இருக்காது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அடுத்து 7ஆம் வீட்டில் யார் யார் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 7ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அப்போ சூரியன் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 10 குடையவரோட ஆட்சி பெற்று இருக்கையில் சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 8 குடையவரும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறைமுக தொழில்களில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. ஆனால் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் உங்களுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தத்தில் விஷயங்கள் எல்லாமே 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டு. குரு கூட சேர்ந்து இருக்கிறார் இல்லையா, 2 குடையவரோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்போ என்ன நடக்குன்னா திருமண யோகம் உங்களுக்கு உண்டு. திருமணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ சுபகாரிய நிகழ்வுகள் செய்யலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் உங்களை பொறுத்த வகையில் இந்த மாதத்தில் சிறப்பான நிகழ்வுகள் நிறைய நடக்க இருக்குது. நல்ல முன்னேற்றமான பாதை அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான இதுவரை பெரிய நல்ல அனுபவத்தை தொழில் மற்றும் வருமானம் உறவுகள் சார்ந்து நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஞானமும் அறிவும் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிறதுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி பெறுறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 11க்கு உடையவராக இருக்கிறதுனால அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியும் 8ல் போய் ஆட்சி பெறுறது அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டம் ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டுக்குங்க. அதே நேரத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடந்தது அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் போல் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயத்தில் கவனத்தை அதிகமாக எடுத்துக்கலாம். தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அந்த வகையில் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களோட ராசியில் விசாகம், அனுசம், கேட்டை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. 3 நட்சத்திரங்களை பொறுத்தளவில் விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவில் 2 குடையவன் 7ல் இருக்கிறதுனால அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்க போகுது. அதே நேரத்தில் மனைவி மக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் தலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 7ஆம் தேதி அப்போ மனைவிக்கு ஒரு தொழில் செஞ்சு வச்சு கொடுக்குறது, அவர் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது, ஆமாம் அவங்களையே வருமானத்தை உருவாக்கி கொடுக்குறது, அல்லது 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக ஒரு தொழில் செய்கிறது, இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அடுத்து அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அனுசம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டமச்சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த காலத்தில் வண்டி வாகனங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யணும். அப்படி கூடுதலாக அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க தாய் ஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நலக்குறைவு உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்திக்கணும். இது பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி வரையும் தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4 மாத காலங்கள் வக்ரமாகிறார் சனி பகவான். அப்போ 3ஆம் இடத்துக்கு வந்து அவரும் கெட்டு போயிடுவார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடு வண்டி வாகனங்கள் அனைத்தையும் சரி செஞ்சுக்கலாம். உங்கள் அம்மாவோட உடல் நல சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை 8க்கும் 11க்கும் உடையவராக இருக்கவர் 7ல் இருக்கிறதுனால அப்போ நல்ல தனலாபத்தை தருவார். திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கக்கூடிய அமைப்பு. அவரும் பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலித்தனம் உணைந்தவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் லாபங்கள் அதிகரித்து தருவார். அதே போல் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை. உங்களோட பணம் பாக்கி மற்றவங்கள்ட்ட உங்கள்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கடன் வசூலாகக்கூடிய ஒரு தன்மை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு நல்ல தெய்வீக வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
வாரம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஜூன் மாத பலன்களை பொறுத்த வகையில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க அனைத்து விஷயங்களுமே இதில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னாக்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவராக இருந்தால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது டைம்லி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜீவசாதகத்தை பார்க்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன தசாபுத்தி நடக்குது, தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்றார் போல் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட விஷயங்களை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கலாம், அல்லது கால் பண்ணியும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை முழுமை பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் உங்களுக்கு பல்வேறு விதமான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தது உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.